நமஸ்காரம். நம்மிடத்தில் ஒரு சிறிதளவு சேமிப்பு இருக்கிறது. 10,000, 20,000, 50,000, 1,00,000 சிறுக சிறுக சேமித்து அதை வைத்திருக்கிறோம். அதே வேறொரு இடத்தில் நிறைய லட்சங்கள் இருக்கின்றன. இந்த இருவரும் அந்த பணத்தை எந்த இடத்தில் ஜாகிரதையாக போட்டு வைப்பார்கள், முதலீடு செய்வார்கள்? உண்மையில் குறைவாக கையிலே பணம் இருப்பவருக்குத்தான் வட்டி தேவை அதிகமாக இருக்கும். அதனால் அதிக வட்டி வரும் இடத்தில் போடலாமா, அல்லது ஷேர் ட்ரேடிங் பண்ணினால் சட்டென்று வருமாமே அதில் போட்டு வைக்கலாமா என்று நினைக்க தோன்றும். ஆனால் உண்மையில் அதுக்கெல்லாம் ரிஸ்க் அதிகம். கையில் இருப்பதோ குறைவு, இதுவும் போய்விட்டால் வேறொன்றும் மிஞ்சாது. ஆகவே இதை ரொம்ப ஜாகிரதையாக நல்ல வங்கியில் போட்டு வைக்க வேண்டும். செய்தால் குறைவாகத்தான் வட்டி வரும், ஆனாலும் பணம் இருக்கும். ஆனால் உண்மையில் நடப்பது என்ன? இப்படி குறைவாக இருப்பவர்கள் தான் அதிக ரிஸ்கை எடுத்து போட்டு விடுகிறார்கள். அதே நிறைய இருப்பவர்கள் பிரித்து பிரித்து போட வேண்டும், ஒரே இடத்தில் போடக்கூடாது. வங்கி டெபாசிட் கொஞ்சம் போட்டு வைப்போம், குடும்பத்துக்கு கொஞ்சம் தங்கம் வாங்கி வைப்போம், ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் போட்டு வைப்போம். இப்படின்னு அதை பிரித்து பிரித்து ரிஸ்கை குறைப்பார்கள். உண்மையில் அவர்கள் ரிஸ்க் எடுத்தாலும் பணம் இருக்கிறது, ஆனால் அவர்களால் அதை பிரித்து போட முடிகிறது. உண்மையில் யாருக்கு பண தேவை, வட்டி அதிகமாக வேண்டுமோ அவர்தான் ரொம்ப ஜாகிரதையாக முதலீடு செய்ய வேண்டியிருக்கிறது. இவ்வளவு நேரம் நாம் பணம்னு சொன்னதை சற்று நேரம்னு மாற்றிக் கொள்ளுங்கள். டைம், அது பணத்தை காட்டிலும் மதிப்புள்ளது தானே. நம்மிடத்தில் குறைவான டைம், நேரம் இருக்கிறது. அதை எது ரொம்ப ரிஸ்க் கம்மியோ அதில் தானே செலவழிக்க வேண்டும். வேலைக்கு போனது, தூங்கினது, குளித்தது, சாப்பிட்டது, இந்த டைம் எல்லாம் விட்டு விடுங்கள். இதை தவிர என்னிடத்தில் ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் தான் ஃப்ரீ டைம். அதை என்ன செய்யலாம்? இது கம்மியா பணம் இருக்கிற போல. அப்ப என்ன தோணும்? இருக்கிற என்டர்டைன்மெண்ட் எல்லாம் இந்த அரை மணியில் வந்து விட்டால் தேவலை. அதுதான் அந்த அதிக ரிஸ்க். குறைவா பணம் இருக்கிறவர்கள் அதிக ரிஸ்க் எடுத்து போட்டு விடுவார்கள்னு சொன்னேனே. அத போல என்னிடத்தில் குறைவான நேரம் இருந்தால் நல்ல என்டர்டைன்மெண்ட்னு எத்தையோ உன்னை, அது சோசியல் மீடியாவோ வேற எதுவோ, அதில் செலவழிப்பேன். ஆனால் அது வினையாக போய் முடியும். இதே நிறைய நேரம் இருப்பவர்கள் நேரத்தை வீணாக்க முடியும். ஆனால் அவர்கள் பார்த்து பார்த்து கொஞ்ச நேரம் ஆன்மீக புத்தகங்களை படிப்போம், கொஞ்ச நேரம் சோசியல் மீடியா பார்ப்போம், கொஞ்ச நேரம் டிவி பார்ப்போம், கொஞ்ச நேரம் நண்பர்களோடு பேசுவோம், இப்படின்னு பிரிப்பவர்களும் இருக்கிறார்கள். அப்படி செய்தாலாவது நமக்கு வெறும் தவறான தகவல்களை அடுத்த சோர்ஸ் மூலம் கேட்டு திருத்திக் கொள்ளலாம், கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும். ஆனால் ஒரே சோர்ஸில் இருக்கிற அரை மணி நேரத்தை போட்டு விட்டோம். அது நல்ல சோர்ஸாக இருந்தால் சரி, நல்ல ராமாயண புத்தகமா இருந்தால் சரி, பாகவத புத்தகம் கீதைன்னு இருந்தால் சரி, அது வேற ஏதோ வம்புகளை பரப்பக்கூடிய, வதந்தி பரப்பக்கூடியதாக இருந்தால் என்டர்டைன்மெண்ட் ஓஹோன்னு இருக்கும், அதிக வட்டி கொடுக்கிற போலே. ஆனால் அசலான நேரம் வீணாகி போய் நம்ம உள்ளமும் கெட்டுவிடும். ஆனால் அவர்களுக்கு என்ன தோணும்? இருக்கிற அரை மணி நேரத்தையே நான் ராமாயணம் படித்து விட்டால் எப்போது என்டர்டைன்மெண்ட் எனக்கு கிடைக்கும், எப்ப நான் ஊர் உலகத்து நடப்பையெல்லாம் தெரிந்து கொள்ள முடியும்னு சொல்லுவோம். கேள்வி நல்லதுதான். இதே கேள்விதானே இந்த பண விஷயத்திலும் இருந்தது. இருக்கும் 50,000 ஜாகிரதைப்படுத்த வேண்டும் என்றால் வட்டி வருவது போராதே. அதுதான் அவர்களுடைய ஏக்கம், அதுதான் வருத்தம். அதே வருத்தம் தான் இங்கும்.
பணம்னு சொல்லும் போது எப்படி ஜாகிரதையாக சிந்தித்து முடிவெடுப்போமோ அதே போல் நேரம்னு வரும்போதும் ஜாகிரதையாகத்தான் முடிவெடுக்க வேண்டும். இருக்கும் குறைவான நேரம். இதில் ஆச்சரியம், பணமாவது பல பேரிடத்தில் குறைவாக இருக்கிறது, சில பேரிடத்தில் நிறைய இருக்கிறது. நேரம் அநேகமாக எல்லாரிடத்திலும் குறைவாகத்தான் இருக்கிறது. இதில் நிறைவு என்று யாரை சொல்ல? 5 வயசு குழந்தையிலிருந்து 75 வயசுக்காரர் வரைக்கும் நேரம் இல்லை, ஒரே பிஸி என்றுதான் சொல்லுகிறார். அப்படி இருக்கும்போது இருக்கும் நேரத்தை ஒழுங்கான இடத்தில் முதலீடு செய்ய வேண்டும். நல்ல விஷயத்துக்கு காது கொடுக்க வேண்டும், நல்லதை படிக்க வேண்டும், அது பழமையானதாக இருக்க வேண்டும். அதை விடுத்து எதேதோ போனோம் என்றால் இது சரியா நாம் ஏற்கனவே குழம்பி விடுவோம். இது சரியான தகவலா அல்லது ஃபேக் நியூஸா அப்படிங்கிறதுக்கு நிறைய நேரம் பிடிக்கும். அந்த நேரம் எல்லாம் இல்லையே. அதனால் பணத்தில் எப்படி இதுவா அதுவா என்கிற கேள்வி வருகிறதோ, நேரத்திலும் அதை காட்டிலும் சிறப்பான கேள்வி இருக்கும். சிந்தித்துத்தான் செயல்பட வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.